ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடம் ஷியாம்ராவ் ஜேக்கர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்டர் கொடுத்த பேட்டியோட தொடர்ச்சியை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவர் அக்டோபர் மாதம் 1936 நரசிம்ம சுவாமிஜி கிட்ட சொன்ன விவரத்தை தான் இப்போ கேட்க போகிறோம். முதல் முறையா ராவ் பகதூர் எம்.வி. பிரதான் அவர்கள் இவர்கிட்ட எனக்கு ஸ்ரீ சாயிபாபாவோட உயிரோட்டம் உள்ள ஒரு சித்திர படம் வேணும், ஒரு ஆயில் பெயிண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீ சாயிபாபாவோட ஆயில் பெயிண்டிங் பண்ணணும்னா ஸ்ரீ சாயிபாபாவை நேரில் பார்க்கணும், அதனால ஷிரடிக்கு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் முதல் முறையாக ஷியாம்ராவ் ஜேக்கர் அவர்கள் ஷிரடிக்கு வராரு. ஷிரடிக்கு வந்த உடனே ஸ்ரீ சாய்பாபா தரிசனத்துக்கு வராரு. அப்புறம் ஸ்ரீ சாய்பாபாவை தான் இவர் ஒரு ஆயில் பெயிண்டிங் பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால அவரை நல்லா கூர்மையாக நோக்கணும், அவரோட அங்க அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்தா தானே அவரோட ஆயில் பெயிண்டிங் நல்லா பண்ண முடியும். அதனால இவர் ஸ்ரீ சாய்பாபாவை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு பாபாவையே இவர் பார்க்குறாரு. இவர் எப்படி ஸ்ரீ சாய்பாபாவையே பார்க்குறாரோ அதே மாதிரி ஸ்ரீ சாய்பாபாவும் இவரை நோக்கி இவரையே பார்த்துட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்பாபாவோட அனுமதியை நம்ம பெறணும் இல்லையா? அவரோட அனுமதி இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால இந்த அனுமதியை ஷியாமா மூலமாக பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதவ்ராவ் தேஷ்பாண்டே அவர்கள்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட பேசி அவருடைய உத்தரவையும் அனுமதியும் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு ஷியாமா அவர்கள் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட இதை பற்றி போய் பேசுகிறாரு. அப்போ ஸ்ரீ சாய்பாபா சொல்கிறாராம், ஷியாமா, நான் ஒரு ஏழை ஃபக்கீர், எனக்கு எதுக்கு ஆயில் பெயிண்டிங் எல்லாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வேணும்னா உன்னோட ஆயில் பெயிண்டிங் ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னு ஸ்ரீ சாய்பாபா சொல்லியிருக்காரு. ஒரு வழியாக ஷியாமா அவர்கள், அதாவது மாதவ்ராவ் தேஷ்பாண்டே அவர்கள் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட பேசி அவருடைய அனுமதியை வாங்கிட்டாரு. அதை இவங்களுக்கும் தெரிவிச்சிட்டாங்க. ஸோ ஷியாம்ராவ் ஜேக்கர் இப்போ ஸ்ரீ சாய்பாபாவோட ஆயில் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணது ஒரே ஒரு ஃபோட்டோ வரைகிறதுக்கு தான், ஒரே ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இவர் 3 பெயிண்டிங் பண்ணுறாரு. 3 பெயிண்டிங் பண்ணி அதில் 2 எம்.வி. பிரதான் அவர்கள்கிட்ட கொடுத்துடுறாரு. ஒரு பெயிண்டிங்கை ஸ்ரீ சாய்பாபா கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய திருக்கரங்கள் அதை தீண்டுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அது H.S. தீக்ஷித் அவர்களுக்கு வழங்கப்படுது. H.S. தீக்ஷித் அவர்கள் அந்த சித்திர படத்தை தான் வழிபட்டுட்டு வந்திருக்காரு கடைசி வரைக்கும். அது அவருடைய பங்களாவில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பங்களாவில் இன்னைக்கு வரைக்குமே ஸ்ரீ சாயிபாபாவோட ஷியாம்ராவ் ஜேக்கர் வரைஞ்ச அந்த ஆயில் பெயிண்டிங் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கப்புறம் இவர் இன்னும் ஒரு பெரிய சைஸ்ல பாபாவோட உயிரோட்டம் உள்ள ஒரு படத்தை வரைகிறாரு. அந்த பெயிண்டிங் ரொம்ப வருஷமா அப்படியே இருந்திருக்கு, அது யாருமே எங்கேயுமே எடுத்துட்டு போல. ஆனால் ஸ்ரீ சாய்பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் அந்த சித்திர படம் தான் துவாரகமாயில வைக்கப்பட்டிருக்கு. நம்மள மாதிரி கோடான கோடி பக்தர்கள் ஸ்ரீ சாய்பாபாவோட அந்த தெய்வீக சரீரத்தை பார்க்க முடியாத நம்மள மாதிரி பக்தர்கள்லாம் இன்னைக்கு நாம் துவாரகமாய்க்கு போனோம்னா அந்த அன்பும் பாசமும் நேசமும் கருணையும் பொங்குற அந்த அழகான சித்திரத்தை பார்த்து தான் நம்மளோட பக்தியையும் நம்மளோட அன்பையும் நம்மளால் வெளிக்காட்ட முடியுது. இது ஷியாம்ராவ் ஜேக்கருடைய கைவண்ணம் தான். ஸ்ரீ சாய்பாபாவுக்கு தெரியும் நம்மளோட ஏக்கத்தை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கே ஷியாம்ராவ் ஜேக்கர் மூலமாக அவர் இந்த ஆயில் பெயிண்டிங்கை தன்னோடதை பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு தான் என்ன தோணுது. ஷியாம்ராவ் ஜேக்கர் சொல்றாரு, ஸ்ரீ சாய்பாபா இவர் மேல ரொம்ப அன்பா இருந்தாராம். அவரோட அன்பை இவர் அந்த அளவுக்கு வேல்யூ பண்ணலையோ அப்படின்னு இவருக்கு நினைக்க தோணுது அப்படிங்கிறாரு. ஏன்னா இவரோட மனோபாவம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. எல்லாத்தையும் உடனடியாக இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால நிறைய விஷயங்கள்ல இவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருக்கேன், அது என்னுடைய துர்பாகியம்தான் அப்படின்னு ஷியாம்ராவ் ஜேக்கர் சொல்றாரு. இவருக்கு ஸ்ரீ சாய்பாபாவோட பாதுகைகளை
வந்து வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, சின்ன வெள்ளி பாதுகைகளை செஞ்சு எடுத்துட்டு போய் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட கொடுத்துருக்காரு. ஸ்ரீ சாய்பாபா அந்த பாதுகைகளையும் பார்த்தாராம், இவரையும் பார்த்தாராம். கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு அப்புறமா இவர் கையில அந்த பாதுகைகளை கொடுக்கறதுக்கு பதில் ஸ்ரீ சாய்பாபா தன்னுடைய உள்ளங்கையில வச்சுட்டு இருந்த அந்த பாதுகைகளை இப்படி பண்ணியிருக்காரு. அதாவது அது இப்படி சாய்வா சரிஞ்சு விழற மாதிரி. அப்போ அந்த பாதுகைகள் அவருடைய கைகள்ல இருந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. இருந்தாலும் ஷியாம்ராவ் ஜெய்கர் அவர்கள் இந்த பாதுகைகளை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து வழிபடணும், ஏன்னா இது ஸ்ரீ சாய்பாபாவோட அருள் பொழிந்த அந்த கரங்கள் பட்ட தீண்டின அந்த பாதுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எடுத்து தன்னோட ஷர்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. அன்னைக்கு சாயங்காலமே தன்னுடைய துணிகள் எல்லாம் துவைக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. அப்போ எந்த ஷர்ட்ல பாதுகைகளை வச்சுட்டு இருந்தாரோ ஸ்ரீ சாய்பாபாவோட அந்த வெள்ளி பாதுகைகள், அந்த ஷர்ட்டையும் துவைக்கிறதுக்கு அப்படியே பாதுகைகளோடய கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் துவைக்க போன அந்த துணியில அந்த பாதுகைகளும் போனதுனால அது அப்படியே தொலைஞ்சு போயிடுச்சு. இவர் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த பாதுகைகளை இவரால் வந்து திரும்ப பெற முடியல. இது வந்து ஸ்ரீ சாய்பாபாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் இவர் அந்த வெள்ளி பாதுகைகளை ஸ்ரீ சாய்பாபா கையில் கொடுத்த போது ஸ்ரீ சாய்பாபா அதை ஆசீர்வதித்து இவர் கையில் திருப்பி கொடுக்காம அது இவரோட கையிலேருந்து நழுவி போக போகுது அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துறதுக்காக தான் தன்னுடைய கைகளை இப்படி சரிவா வச்சு தன்னோட கைகள்ல இருந்து அந்த பாதுகைகள் கீழே விழற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஷியாம்ராவ் ஜெய்கர் வந்து பின்னால தான் உணர்ந்திருக்காரு. அதாவது ஸ்ரீ சாய்பாபாவுக்கு தெரியும் ஷியாம்ராவ் ஜெய்கரை பத்தி, அவர் வந்து இதெல்லாம் பத்திரமா வச்சுக்க கூடியவரா, அவருடைய மனப்பாங்கு எல்லாமே ஸ்ரீ சாய்பாபாவுக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் அந்த மாதிரி அன்னைக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஷியாம்ராவ் ஜெய்கர் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய மற்ற அனுபவங்களை நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.